பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் அதிகரித்து வரும் நிலையில் பிரதமர் மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த ஆலோசனையானது பிரதமர் அலுவலக அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் அதிகரித்து வரும் நிலையில் பிரதமர் மோடி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரதி ராஜா. வணக்கம் பாரதி ராஜா. இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், எது குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கிறது, முழு விவரங்கள்? கண்டிப்பாக இன்று காலை பாதுகாப்புத்துறை செயலர் ராஜேஷ்குமார் சிங் பிரதமர் மோடியுடன் சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பு 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்தது. இந்த நிலையில பிரதமர் மோடி அவர்கள் அவரது அலுவலக ஊழியர்கள் அனைவரையும் அழைத்திருக்கிறார். அதுவும் முக்கிய அதிகாரிகளை அழைத்திருக்கிறார் கூட்டத்திற்காக. இந்த கூட்டத்தில் அது வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ். அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தெரிவித்திருக்கார். இதனால் இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்படலாம் என்றால் காலையில் பாதுகாப்புத்துறை செயலர் சந்தித்திருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பது குறித்து அலுவலக அதிகாரிகளுடன் ஆலோசிக்கலாம் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என்று ஒரு பக்கம் கூறப்படுகிறது. மற்றொரு பக்கம் ரஷ்ய பிரதமர் புதின் கூட இந்த தீவிரவாதத்திற்கு எதிராக பஹல்காம் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்பதையெல்லாம் தெரிவித்திருந்தார். எனவே அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகிவிட்டதா என்றால் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும், கட்டாயம் கொடுப்போம் என பிரதமர் தெரிவித்திருந்தார். அதற்கான தருணமாக இருக்குமா என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதன் வாயிலாகத்தான் இந்த கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா.